இது ஒண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு நினைப்பீங்க. இது ஒண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், இந்த ஒரு பர்சன் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், இந்த ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுங்க, அந்த ஒண்ணு வந்து உங்களை ஒண்ணும் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அதுதான் ஆண்டவர் வேண்டான்னு நினைப்பாரு. அதுதான் வேண்டாம். அதான் எவ்வளோ பெரிய கப்பலா இருக்கலாம், எவ்வளோ பெரிய கப்பலா இருக்கலாம், ஆனா அந்த கப்பல் நிக்கப்படுகிறது என்ன தெரியுமாமா? ஒரு சின்ன கயிறுப்பா, ஒரு சின்ன கயிறு. அவ்வளோ பெரிய யானை. ஆனா அந்த யானைக்கு கட்டி இருக்கிற சங்கிலி நீங்க போய் பாருங்க, அந்த சங்கிலி வந்து ஒரு நாய் இருக்கு பாருங்க, அதுக்கு கட்டினா கூட இன்னும் கொஞ்சம் வெயிட், அந்த மாதிரி தான் சங்கிலி கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த யானையை குட்டியிலிருந்தே பழக்கும் போது அந்த குட்டியிலே பெரிய சங்கிலியை காலில் கட்டிடுவாங்க. இந்த பெரிய சங்கிலியை குட்டி யானைக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. இது திரும்பி 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 அந்த கட்டப்பட்டிருக்கிற சங்கிலியை தட்டி தட்டி பார்க்கும், ஆனா அதால வெளியே வர முடியாது. அப்போ மைண்ட் அதுல என்ன செட் பண்ணோம்னா, நம்ம காலில் கட்டிட்டாங்கன்னா நம்மளால வெளியே போக முடியாதுன்னு ஒரு காலத்தில் அது தோணுமாமா. நிறைய பேரை பிசாசு அப்படிதான் கட்டி வச்சிருக்கிறாங்க. உங்களையும் அப்படிதான் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், நான் இனி வெளியே வர முடியாது, முடியாது பாஸ்டர், முடியாது அண்ணன், முடியாது அண்ணன். ஆனால் நான் நம்புறேன், யார் சொன்னா என் தேவன் நினைத்தால் நிச்சயம் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் விசேஷமானவன், நான் ஸ்பெஷல்.